போட்டாச்சுங்க எனக்கு அங்க போட்டு என்ன பண்றது அந்த ஒரு மாசத்துல எடுத்தாச்சு. கண்ணு முன்னாடி இப்படி இடிக்கிறாங்களேன்னு கதறி எழுத பொதுமக்கள். வீடு இழந்த சோகத்துல கண்ணீரோட புத்தக பையை தூக்கி வந்த மாணவி. இருக்கீங்க அது குட்டை இல்ல, உங்களுக்கு அக்கா தெரியும்ல, எப்படி குட்டை இருக்கீங்க? ரோடு இருக்கு, குட்டை ஆக்கிடுவீங்களா? அந்த பக்கம் உங்களை ஆக்க முடியுமா? மழை பெஞ்சா தண்ணி தெரியுமா? சொல்லுங்க, இருக்குதுங்க மழை பெஞ்சா தண்ணி நிறுத்தி குட்டை ஆக்கிடுவீங்களா? அந்த என்ன பண்ணுவீங்க நான் பாக்குறேன். பூந்தமல்லி அடுத்திருக்கக்கூடிய காட்டுப்பாக்கம் கோபுரசநல்லூர் பிரதான சாலையில 50க்கும் மேற்பட்ட பல வீடுகள் இருக்கு. சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலா இவங்க இந்த பகுதியில தான் வாழ்ந்துட்டு வந்ததா தெரிவிக்கப்பட்டு, இந்த நிலையில தான் சுமார் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் குட்டை புறம்போக்கு என்பதால அதை இடிக்கிறதுக்காக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. கடந்த 20 நாட்களுக்கு முன்னாடி இதுல இருந்த குடியிருப்பாளர்களுக்கு வருவாய்த்துறை சார்பில் நோட்டீஸும் வழங்கப்பட்டதா கூறப்படுது. இந்த நிலையில 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்போட வீடுகளை இடிச்சு அகற்றவும் செஞ்சிருக்காங்க. இந்த நிலையில தான் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் 40 வருஷத்துக்கு மேல நாங்க இங்க தான் இருக்கோம், எல்லா ஆவணங்களையும் வச்சிருக்கோம், ஆனா இப்படி எங்க வீடுகளை இடிச்சிட்டாங்களேன்னு கண்ணீரோடு தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அங்க வந்த காவல்துறை வருவாய்த்துறையினர் கூட பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க.